ஹைடா சுகர்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா அண்ட் ஒமேகா லவ் ஸ்டோரிடா இன்றைக்கி 2 பார்ட் வந்துடும். சரியா? யாரும் கவலைப்படாதீங்க. நேற்று போடாததுக்கு சாரி. லாஸ்ட் பார்ட் இதோட முடிச்சிருந்தோன்னா வி வந்து டெத் ஆகிருப்பார். நம்ம ஜேகே வந்து அவங்க ஹேண்டை பிடிச்சி அப்படியே படுத்து தூங்கியிருப்பாரு. மற்ற பாய்ஸ் எல்லோரும் தூங்கியிருப்பாங்க. அதோட முடிச்சிருந்தேன். அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் அப்படியே தியானத்தில் உட்காந்துருக்கீங்களே, அது என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்துடலாம். இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா பாய்ஸு அந்த ஆப்போசிட் கேங் அதை பார்த்தோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்க்கவே இல்லை. தியானம் பண்ணுறீங்கன்னு மட்டும் தான் சொல்லியிருந்தேன், மற்ற எதுவும் சொல்லவே இல்லை. அதை பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டே அந்த உட்காந்துருப்பீங்க பார்த்தீங்களா, உட்காந்தப்பவே பார்த்திங்கன்னா அந்த லேடி வந்து அப்படியே பேசுகிறாங்க. நீ வந்து உனக்குள்ளே நீ எங்கே இருக்க அப்படிங்கிறத தேடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னா, உங்களோட அந்த ஆற்றல் வந்து பாடி பாய்ஸ் கிட்ட இருக்குது. இந்த நினைவாற்றல் மூலயமா தானே தவம் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த தவம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நீங்கள் அந்த தவத்துக்குள்ளே ஒரு உலகத்துக்குள்ளே போகிறீங்கடா. அந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா மரம் செடி அப்படிங்கிற மாதிரி எப்போவும் நார்மல் உலகத்தில் இருக்கிறத விட அங்கே ரொம்ப பெருசாக இருக்குது. ஒரு மரமே பார்த்திங்கன்னா ஒரு மலைக்கு சமமாகும், அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது. அதை நீங்கள் வந்து அப்படியே வேடாக பார்த்துட்டு அந்த காட்டுக்குள்ளே அப்படியே நடந்து போகிறீங்க. போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு மிருகம் ஒரு ஆள் அப்படியே துரத்திட்டு போகுது. அந்த அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆரம் வந்து காணாமல் போனார் பார்த்தீங்களா, அது சரிங்களா. அந்த டைமில் தான் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அந்த மிருகம் அவர் துரத்துட்டுது. நீங்களா அந்த மிருகத்தை போய்ட்டு எதுக்கு இவர் அப்படி துரத்துது, ஐயோ பாவம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த அந்த மிருகத்துக்கு பின்னாடி நீங்கள் ஓடுறீங்க. ஓடிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சவுண்டு, நீ போன வேலையை விட்டுட்டு அங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சவுண்டு அந்த லேடி தான் பேசியிருப்பாங்க. நீங்களா அந்த மனுஷன் பாவம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை பார்த்துக்கலாம், முதல்ல நீ அந்த சக்தியை அடையிற வழியை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நீங்கள் வந்து அந்த மிருகத்தை துரத்திட்டு இருந்திருப்பீங்களா, கொஞ்சம் தூரத்தில் கொஞ்சம் தூரமாகவே ஓடி இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பக்கம் அதுக்கு போனதுக்கு ஒரு இப்போது லெஃப்ட் சைட் போயிருக்குன்னா நீங்கள் ரைட் சைட் போகிறீங்க, ஓகேவா? அந்த மாதிரி போகிறீங்க. அப்படி வந்து போகும்போது பார்த்திங்கன்னா நடுவில் அந்த காட்டுக்கு நடுவில் ஒரு நீர்வீழ்ச்சி. அந்த நீர்வீழ்ச்சியில் பார்த்திங்கன்னா சென்ட்ரலாக ஒரு காற்று ஒரு சுழல் மாதிரி குட்டியாக அந்த தண்ணிக்குள்ளே சுழந்துட்டு இருந்தால் எப்படி இருக்கும், அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு டைமண்ட் இருக்குது. அந்த வாய்ஸ் வந்து சொல்லுது, நீ அதை போயிட்டு எடுக்கணும். அதில் தான் வந்து காற்றோட சக்தி இருக்குது, நீ அதை எடுத்தே ஆகணும். எடுத்தால் தான் அந்த ஓடின பற்றியா அந்த மனுஷன் தப்பிப்பான் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க. நீங்களா அது எப்படி எடுக்கிறது, ஐயோ அப்படிங்கிற மாதிரி அந்த தண்ணியை பார்க்குறீங்க. அந்த தண்ணிக்குள்ளே பார்த்திங்கன்னா உள்ளே அப்படியே கிறிஸ்டல்னு சொல்லுவாங்களடா, கிறிஸ்டல் வந்து அப்படியே ஊசி ஊசியாக நின்றுட்டுருக்கு. உள்ளே நீங்கள் இறங்குனீங்க அப்படின்னா ஃபுல்லாக அவங்க பாடியில் ஏறிடும். அதாவது காலில் ஏறிச்சு அப்படின்னா ஷோல்டரில் வெளியில் வரும். அந்தளவுக்கு ஷார்ப்பாக பெருசாக எல்லாமே ஊசி ஊசியாக இருக்குது. எங்கேயாவது ஜஸ்ட்டு மிஸ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் ஆல் அவுட்டு, அதோடு நீங்கள் செத்தீங்க, அந்த மாதிரி இருக்குது. நீங்களா அதை பார்த்துட்டு இதில் எப்படி நான் இறங்க முடியும் அப்படின்றீங்க. நீ இறங்கி தான் ஆகணும் அப்படின்றாங்க. நீங்களா ஐயோ ஐயோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்கடா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல கொஞ்சம் சின்ன சின்னதாக அந்த ஷார்ட்னஸ் மழுங்கி ஒரு பாறை மாதிரி வச்சுக்கோங்களேன். பாறையாக குட்டி குட்டியாக பாறையாக இருக்குது. அங்கங்கே இருக்குது. அதாவது நீங்கள் காலை எடுத்து வைக்கிறத விட கொஞ்சம் ஜாஸ்தி தூரத்தில் அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து பார்க்குறீங்க, ஐயோ பக்கத்தில் கூட இல்லையே, நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்ட வந்து ஒரு அனிமல் வருது. அந்த அனிமல் எப்படின்னா முள்ளமன்றி, அந்த மாதிரி வச்சுக்கோங்க, சரியா? முள்ளமன்றி மாதிரி குட்டியாக ஒரு அனிமல் உங்கள்கிட்ட வந்துட்டு உங்களை அப்படியே டாப் டு பாட்டம் பார்க்குது. உங்களை பார்த்து சிரிக்குது. நீங்களா எதுக்கு சிரிக்கிற, இதில் எப்படி போய் எடுத்துருவான் பார்க்கலாம் தானே சிரிக்கிற அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கேட்குறீங்க. அதுவும் தலையாட்டுது. நீங்களா என்னது இந்த உலகத்தில் மனுஷங்க பேசுகிறதெல்லாம் மிருகங்களுக்கு புரியுமா என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கேட்குறீங்க. அந்த மிருகம் வந்து உங்களுக்கு பதில் சொல்லுது, புரியும், மெயினாக நீ சொல்கிறது எனக்கு நல்லா புரியும் அப்படிங்கிற மாதிரி சவுண்டு. நீங்களா யாரா வந்தது என் பின்னாடி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சுற்றி பார்க்குறீங்க. யாருமே இல்லை, சுற்றிலும் காடு தான். அந்த மிருகம் பேசுகிறது உங்களுக்கு நல்லா கேட்குது. நீங்களா ஆச்சரியமாக அந்த மிருகத்தை அப்படியே மண்டி போட்டு பார்க்குறீங்க. நீ எப்படி பேசுகிற, நீ பேசுகிறது எப்படி எனக்கு கேட்குது அப்படின்றீங்க. நான் பேசுகிறது எனக்கு நல்லாவே கேட்கும். நீ இந்த இடத்த விட்டு போகிற வரைக்கும் நான் தான் இருப்பேன் கூட அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. நீங்களா எதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. உன்னோட இந்த மழுங்கி போன மூளையை ஷார்ப் பண்ண வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி. அதாவது தமிழில் தூய தமிழ் எப்படி சொல்லுவாங்க,
கூர்மைப்படுத்த வேணாம். மழுங்கி போன மூளையை கூர்மைப்படுத்தணும்ல, அதுக்காக வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த முள்ளமன்றி வந்து பேசுது. நீங்களா ஐயோ முள்ளமன்றிலாம் பேசுகிற அளவுக்கு நான் ஆகிட்டேன்னா சரி சரி வா போவோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அந்த முள்ளமன்றியா இதில் எப்படி நீ போவ அப்படின்னுது. நீங்களா நான் போவேன் அப்படின்றீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க. ஃபஸ்ட்டு நல்லா நறுக்குன்னு காலில் ஒரு முள் குத்துது. நீங்களா ஐயோ அம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. படிச்சா அப்படிங்குது. ஆமாம் நீ ஒரு ஐடியா சொல்ல அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டே கேட்குறீங்க. காலில் இருக்க அந்த கிறிஸ்டலை வந்து அப்படியே லைட்டாக ரிமூவ் பண்ணுறீங்கடா. அவங்க காலில் ப்ளட்டே வரல. நீங்களா ஏன் எனக்கு ப்ளட்டு வரல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அந்த முள்ளமன்றி பார்த்து கேட்குறீங்க. அதுவா அப்படி சிரிக்குது. நீ எப்போ தான் புரிஞ்சுக்க போகிறியோ அப்படிங்கிற மாதிரி அது வந்து சிரிக்குது. நான் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்றீங்க. ஏய் போடி முதல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. போடியா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம் பின்ன எதுக்கு வந்து என்ன பண்ணிகிட்ருக்க, குழந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க போ அப்படிங்கிற மாதிரி அப்படியே பிடிச்சி தள்ளுது. நீங்களா அப்படியே போகிறீங்கடா. அடுத்தது வந்து அதை பேசிடுச்சு அப்படிங்கிற அது மேலே இருக்கிற கோவத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் லாங்காகவே தள்ளி ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க. கரெக்டாக அந்த கல் மேலே போயிட்டு அப்படியே நின்றுக்கிறீங்க. அப்பா வந்துட்டேன் பத்திரமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. ஏய் முன்னாடி பாரு அங்கே ஒரு 50 கல் பக்கம் இருக்குது, ஒரு கல் எடுத்து வச்சதுக்கு இந்த பேச்சா அப்படிங்கிற மாதிரி அந்த பேசுது. நீங்கள் பாரு வாயை மூடிடு, நான் போயிட்டு வந்துடுவேன், நீ ரொம்ப பேசுகிற அப்படிங்கிற மாதிரி நீ அந்த முள்ளமன்றியை பார்த்து பேசுகிறீங்க. அப்போது அதுவா போ சீக்கிரம் போ அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்து துரத்துது. நீங்களா நீங்கள் நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. நீ உன்னை விட்டுலாம் நான் இருக்க முடியாது, நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அது உங்கள் பின்னாடியே வந்துட்டுருக்கு. நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்கன்னா நீங்கள் எந்த கல்லேருந்து போகிறீங்களோ அந்த கல்லுக்கு அது வந்துடுது. அந்த மாதிரி வந்து போயிட்டுருக்கீங்கடா. நீங்கள் வந்து கடைசியில் அந்த சுழல் காட்டுற மாதிரி சின்னதாக ஸோ அந்த இடத்துல சென்டரில் நீர்வீழ்ச்சிக்கு சென்டரில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு போய் நிற்கிறீங்க. அதுவா எடு சீக்கிரம் எடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. நீங்களா எடுக்கிற இருயா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. யாவா நான் முள்ளமன்றி என்ன மனுஷன் நினச்சி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி பேசுது. ஐயோ நீ மனுஷனோட மோசமாக பேசிகிட்டு இருக்க, வாயை மூடு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு அதை போயிட்டு தொட போகிறீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டு, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ட்ராகன் கத்துற மாதிரி ஒரு சவுண்டு. வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி அந்த முள்ளமன்றி சொல்கிறது. நீங்களா யார் அப்படிங்கிறீங்க. இதோ இங்கே பாரு அப்படிங்கிற மாதிரி அது பின்னாடி ஒரு கையை மட்டும் நீட்டி அப்படி பாயிண்ட் பண்ணுது. நீங்களா பின்னாடி யாரா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கண்ணை மட்டும் அப்படியே திருப்புறீங்க. தலையை திருப்பி தான் பார்த்து தொலையேன் அப்படிங்கிற மாதிரி அந்த முள்ளமன்றி கத்துது. நீங்களா கத்தாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே லைட்டாக திரும்புறீங்க பாருங்கள். உங்கள் ஃபேஸ் கிட்ட, அதாவது உங்கள் நோஸும் அந்த ட்ராகன் நோஸும் அப்படியே இடிக்கும், அந்த அளவுக்கு பக்கத்தில் இருக்கீங்க. அதை வந்து அந்த முள்ளமன்றி பார்த்துட்டு ஜோலி முடிஞ்சு ஃபஸ்ட்லேயேவா, ஐயோ நான் கூட 3 நாளும் தாங்கும்னு நினச்சேன், முதல்லையே அல்பாயுஸில் போகுதே அப்படிங்கிற மாதிரி அந்த முள்ளமன்றி பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்களா இப்போ நீ வாயை மூடல அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு அந்த ட்ராகனை விட்டு ஒரு ஸ்டெப் பின்னாடி வரீங்க பாருங்கள். அந்த ட்ராகன் உங்கள் முன்னாடியே வருது. நீங்களா என்னடா நடிச்சிட்டு இருக்குது, போனால் போகுது நகருது, ஐயோ இதை வச்சுட்டு நான் எப்படி அதை எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அந்த கிறிஸ்டலுக்குள்ளே போயிட்டு நீங்கள் சொருகிக்குவீங்க, அதாவது போயிட்டு விழுந்துருவீங்க. டபுள் மீனிங்லாம் இல்லை, சிங்கிள் மீனிங் தான் ஓகேவா. விழுந்துருவீங்க. விழுந்துட்டு அப்படியே பார்த்துட்டு செத்துருவீங்க ஓகேவா. அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ட்ராகனையும் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அது கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அது ஒரு மூச்சு காற்று விடுதுடா. அதோட மூச்சு காற்று வந்து உங்களை ஒன்றுமே பண்ணல. அது எப்படி விடுது அப்படின்னா நெருப்பு, அந்த மூச்சு காற்று வந்து அப்படியே நெருப்பாக வெளியில் வருது. பட் உங்களை ஒன்றுமே பண்ணல. அந்த ட்ராகன் அப்படியே பார்க்குது உங்களை 2 நிமிஷம் பார்த்துட்டு அப்படியே சுற்றுது, நின்ன இடத்துல அப்படியே சுற்றுது. அது வந்து அவ்வளோ பெருசாக இருக்குது. அது சுத்த என்ன ஆகுதுன்னா அந்த பாடி அப்படியே தீ பிடிக்குது. அந்த ட்ராகனோட பாடி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அப்படியே தீ பிடிக்குது. நீங்களா என்னடா பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த ட்ராகனையே பார்த்துட்ருக்கீங்க. அந்த முள்ளமன்றியா இதுதான் உனக்கு சான்ஸு, ஒழுங்கு மரியாதையே அந்த காற்றோட சக்தியை எடுத்துகிட்டு வந்துரு, இதை விட்டினா உனக்கு சான்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த முள்ளமன்றி கத்துது. நீங்களா ஐயோ வாயும் மூடு, நான் எடுக்கிறேன் எனக்கும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ராகன் சுற்றுது பார்த்தீங்களா, சுற்றிட்டு அப்படியே கொழுந்து விட்டு எரியுது. நீங்கள் இந்த ட்ராகனே பார்த்துட்ருக்கீங்க, என்னடா பண்ணது இது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. அப்போ வந்து அந்த முள்ளமன்றி தான் உங்களை பிடிச்சி தள்ளி விட்டுருது. அதாவது நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப் பின்னாடி இருப்பீங்க, அந்த கிறிஸ்டலை விட்டு ஒரு ஸ்டெப் பின்னாடி இருப்பீங்க. அந்த ஸ்டெப்புக்கு கிறிஸ்டலுக்கு பக்கத்து ஸ்டெப்புக்கு உங்களை தள்ளி விட்டுறது. நீங்களாம் அதுக்கிட்ட போய் நின்றுட்டு அப்படியே ட்ராகனே தான் இன்னும் பார்த்துட்ருக்கீங்க. எடுத்து தோலடி அப்படிங்கிற மாதிரி உங்களை கத்துது. நீங்களா எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் அந்த காற்றுக்கிட்ட போகிறீங்க பாருங்கள். அந்த ட்ராகன் சுற்றிட்டு இருந்ததில்ல நெருப்பாக,
அது வந்து அப்படி சின்னதாகுது, ரொம்ப குட்டியாக. அதாவது இப்போ எப்படி சொல்கிறது, பெரிய ட்ராகனாக இருந்தது, அப்படியே சின்னதாக ஒரு லைட் பூச்சி தெரியல எல்லாருக்கும், அந்த சைஸ்க்கு ஆகுது. நீங்களா என்ன உத்ரோடு ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எட்ரி அப்படிங்கிற மாதிரி அது கத்துது, எடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு அந்த கல்லை வந்து கையில் எடுக்கிறீங்க பாருங்கள். அந்த ட்ராகன் சின்னதாச்சுலடா, அது என்ன பண்ணுது, சுற்றிக்கிட்டே வந்து உங்கள் பாடிக்குள்ளே போகுது. நீங்களா அப்படிங்கிற மாதிரி கத்துறீங்க. அந்த உள்ளே போன அடுத்த செகண்ட் உங்களுக்கு வந்து கீழே இருக்க கிறிஸ்டல்லாம் மேலே வருது. சீக்கிரம் ஓடி வந்துடு, இல்லைன்னா அங்கேயே நின்று அவ்வளோதான் முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி அது முள்ளமன்றிக்கு வந்து கத்திட்டு அது ஓடிடுச்சு. நீங்களா ஐயோயோ முதலே சொல்ல மாட்டியா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அந்த கல்லில் அப்படியே தாவி போயிட்டுருக்கீங்க. நடுவுலேயே பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்டல்லாம் மேலே வருது. நீங்களா அப்படியே எப்படியோ அடித்து பிடிச்சி உயிரை கையில் பிடிச்சி நீங்கள் அந்த இடத்த அந்த ஏரியாவே தாண்டிட்டு அப்படியே நிற்கிறீங்க பாருங்கள். அந்த முள்ளமன்றியா பரவாயில்லையே எடுத்துட்டிய அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. நீங்களா பின்ன எடுக்க மாட்டேன்னு நினச்சியா, இது என்னோடது, நான் எடுக்காமல் நான் யாருன்னு தெரிஞ்சுக்க தான் வந்தேன், இது என்னோடய முதல் சக்தி, நான் எடுத்து தான் தீருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த சக்தியை வந்து பார்க்குறீங்க. அது காணோம். ஐயோ காணோம், எங்கே விழுக்கட்டினா அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் அந்த ஏரியை பார்க்குறீங்க. அந்த ஏரியில் ஃபுல்லாக தண்ணி இல்லை, ஃபுல்லாக கிறிஸ்டல் தான், அப்படி மேலே வந்து மலை மாதிரி நிற்கிது. நீங்களா இதை தாண்டி நான் எப்படி போவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அது எங்கேயும் போகல, கையில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. நீங்களா கையில் இருக்கா, எங்கே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் 2 கை விரித்து காமிக்கிறீங்க. இதோ இங்கே இருக்கு பாரு அப்படிங்கிற மாதிரி உங்கள் கையில் வந்து காமிக்குதுடா. அந்த கிறிஸ்டல் வந்து அந்த காற்று அந்த சுழலில் தானே இருந்திருக்கும். அந்த சுழல் வந்து அப்படியே உங்களுக்கு பச்சை குத்துன மாதிரி உங்களுக்கு வந்து அப்படியே லெஃப்ட் ஹேண்டில் வந்து ஒரு இடத்துல அப்படியே ப்ளேஸ் ஆகுது. அது வந்து ப்ளேஸ் ஆகிருக்கு. அது வந்து காமிச்சு இதுதான் அது அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஓ அப்படியா, அப்போ காற்றோட சக்தி என்கிட்ட இருக்கா அப்படின்றீங்க. இருக்கே அப்படிங்கிற மாதிரி அது வந்து சொல்லுது. நீங்களா அதை எப்படி உபயோகப்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. நீ வேணால் பண்ணி பாரு, எனக்குள்ளே இருக்க காற்று சக்தி வெளியில் வரட்டும்னு சொல்லி பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. நீங்களா நிஜமாப்பா எனக்குள்ளே இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன். சொல்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அது பாட்டுக்கு போகுது. டியோ அப்படின்றீங்க. உங்களுக்கு பின்னாடி இந்த கிறிஸ்டல் உடையுது. நீங்களா எப்படி உடைஞ்சிது அப்படிங்கிற மாதிரி பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க. நான் தான் சொன்னேன்ல காற்றோட சக்தி உனக்குள்ளே இருக்குது, நீ செஞ்சு பாரு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. நீங்களும் வந்து அப்படியே சொடக்கெல்லாம் போடுறீங்க, அந்த அது என்னென்னமோ பண்ணுறீங்க, பட் அந்த காற்று வரமாட்டேங்குது. நீங்களா வரலை அப்படின்றீங்க. ஆடராமா இவளோடு பெரும்பாடாக போச்சு, இவளை எப்படி மற்ற சக்தியெல்லாம் எடுக்க வைப்பேன் நான் அப்படிங்கிற மாதிரி அது வந்து அப்படியே கன்னத்தில் கை கொடுத்து ஒரு பாறையில் உட்காந்து அப்படியே பார்த்துட்ருக்கு. நீங்களா வரலப்பா அப்படின்றீங்க. கண்ணை மூடு, தியான நிலையில் உட்காந்துல அதே மாதிரி தியானத்தில் வந்து எனக்குள்ளே இருக்க காற்று சக்தி வெளியில் வான்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. நீங்களா சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் கண்ணை மூடி அப்படியே சொல்கிறீங்க பாருங்கள். முன்னாடி வந்து அந்த கிறிஸ்டல் மலை மாதிரி இருந்துச்சுல்ல, அது அப்படியே நொறுங்குது. அந்த சென்டரில் வந்து தண்ணி பார்த்திங்கன்னா நார்மலாக அந்த ஏரியில் போகும் பார்த்திங்களா, சின்ன சின்ன கல்லெல்லாம் இருந்து அந்த மாதிரி அந்த ஏரி வந்து மாறிடுது. அந்த கிறிஸ்டல்லாம் நொறுங்கி விழுந்து அந்த தண்ணி அடிச்சுட்டு போயிடுது. நீங்கள் வந்து பார்த்துட்டு எப்படா நொறுங்குச்சு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. அதான் வந்துருச்சுன்னு சொன்னேன்ல, வா போகலாம் அடுத்த செய்தி பார்க்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. நீங்களா ஐயோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதை பின்னாடியே போயிட்டுருக்கீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட்டு மாதிரி ஆயிடுச்சு, அந்த முள்ளமன்றி உங்களுக்கு பெட்டு மாதிரி ஆயிடுச்சு. நீங்களா அது பின்னாடியே போகிறீங்க. அது வேகமாக போகுது. நீங்கள் உங்களால் நடக்க முடியல. எவ்வளோ வேகமாக போகிற, என்னால் முடியல அப்படின்றீங்க. உன்னோட எதிரிங்கெல்லாம் உன்னை விட வேகமாக இருக்காங்க, நீ இப்போ வரலேன்னு வச்சுக்குவேன் தனி சக்தி போயிடும் அப்படின்றது. நீங்களா அப்படின்றீங்க. என்ன வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே கூட்டிகிட்டு போகுதுடா. நீங்கள் அந்த முள்ளமன்றி பின்னாடியே போயிட்டுருக்கீங்க. அந்த காட்டுக்குள்ளே தானே நடந்து போயிட்டுருக்கீங்க. அந்த காட்டுக்குள்ளே நடந்து போக என்ன ஆகுதுன்னா, அந்த மரம்லாம் மறைஞ்சு ஒரு பனி பிரதேசம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே நீங்கள் போகிறீங்க. எப்படி இந்த இடம் பனி பிரதேசமாக மாறிச்சு, இவ்வளோ நேரம் காடாக தானே இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த ஒரு ஸ்டெப் வந்து எடுத்து வச்சா பனி பிரதேசம், ஒரு ஸ்டெப் இந்த பக்கம் வச்சா காடு, அந்த மாதிரி இருக்குது. நீங்களா அப்படியே பார்க்குறீங்க. முள்ளமன்றி அப்படிங்கிற கூப்பிட்றீங்க. அது பாட்டுக்கு பனி பிரதேசத்தில் அது பாட்டுக்கு ஜாலியாக பார்க்கில் நடந்து போகிற மாதிரி போயிட்டுருக்குது. நீங்களா கூப்பிட்டோன்னே அது திரும்பி பார்த்துட்டு என்ன அப்படின்னு கேட்குது. நீ பாட்டுக்கு போகிற, எனக்கு கூட்டிகிட்டு போ, எனக்கு பயமாக இருக்குது, எப்படி இந்த பக்கம் காடாக இருக்குது அந்த பக்கம் பனி பிரதேசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அப்படி தான் இருக்கும் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கூப்பிடுதா. நீங்களா பயத்தோடு அப்படியே உள்ளே எடுத்து வைக்கிறீங்க பாருங்கள். அதுக்குள்ளே அவ்வளோ குளிரான காற்று உங்களுக்கு அப்படியே நடுக்கமே எடுத்துருது. அப்போ அந்த முள்ளமன்றி பார்த்துட்டு சிரிக்குது. ஐயோ உனக்கு நடுக்கம் எடுக்குதா, பார்த்துப்போம் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை கூட்டிகிட்டு போகுதுடா. நீங்களா அப்படியே பின்னாடியே போயிட்டுருக்கீங்க. அந்த ட்ராகன் என்னாச்சுன்னு காட்டுன்னு கேட்காதீங்கன்னா போக ஸ்டோரியில் பாருங்கள் சரியா. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் அந்த முள்ளமன்றி பின்னாடியே போயிட்டுருக்கீங்க. அந்த முள்ளமன்றி நீங்கள் அந்த அவங்க 2 பேரை தவிர அந்த ஃபுல்லாக அந்த பனி பிரதேசம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதில் யாருமே இல்லை. நீங்களா ஐயோ எங்கேயோ அந்த மாட்டிக்கிட்டேன் போச்சு போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. சீக்கிரம் வா
பார், உனக்கு நேரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்கள் கூட சண்டை போட்டது. சண்டை போடும்போது உங்களுக்கு என்ன ஆயிருக்கும்னா, அங்கே வந்து பெரிய ஒரு புயலே வீசுகிற மாதிரி இருக்கும். நீங்களா, ஐயோ என்னால் குளிர் தாங்க முடியல அப்படின்றீங்க. நான் என்ன பண்ணுறது, உன் புருஷன் பண்ணுற வேலை அப்படிங்கிற மாதிரி அந்த முள்ளம்பன்றி பேசுது. நீங்களா, யார் என் புருஷன் அப்படின்றீங்க. வெளியில் போய் பாரு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. நீங்களா, நான் போகிறேன் என்ன விடு அப்படிங்கிறீங்க. எங்கே போகிற வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போகுது பாருங்கள். நீங்கள் வந்து அந்த முள்ளம்பன்றி பின்னாடியே போகிறீங்கடா. அந்த புயல் காற்றுல முள்ளம்பன்றியோட போராடிட்டு அந்த பனிக்குள்ளே காலை வச்சு போகிறீங்க. உங்களுக்கு வந்து அந்த கூலிங்னஸ்லாம் நல்லா தெரியுது சரிங்களா. அந்த கூலிங்லேயே அப்படியே போகிறீங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கூலிங்க்கு நடுவில் பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, அந்த இது இருக்குல்லடா வால்கனம், அந்த எரிமலை, எரிமலை மாதிரி இது பனிமலை. அதாவது பனிமலை எப்படி அப்படின்னா எரிமலைக்குள்ளே எட்டி பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இங்கே சரியா. எட்டி பார்க்குறீங்க, கீழேயும் ஃபுல்லாக பனியாக தான் இருக்குது. அதை கிட்ட பார்த்துட்டு இங்கே எதுக்கு என்னை கூட்டிகிட்டு வந்த அப்படின்றீங்க அந்த முள்ளம்பன்றிக்கிட்ட. இங்கே தான் இருக்குது காலம் நீரோட சக்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லுது அது. நீங்களா, ஐயோ வாயிலாட்ட அடிக்குது, ஏன் இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. இங்கே தாண்டி இருக்குது எட்டி பாடுறி அப்படிங்கிற மாதிரி அது வந்து சொல்லுது. நீங்களா அப்படியே எட்டி பார்க்குறீங்க. பார்த்தா அந்த சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுற்றிலையும் அந்த வால்கனோ மாதிரி சைடில் வந்து அந்த பனி வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. சென்ட்ரலில் இருக்கிற பனி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேஸாக இருக்குது. அது வந்து எப்படின்னா நீங்கள் உள்ளே இறங்குனீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாகவே உள்ளே போயிடுவீங்க. அந்தளவுக்கு லேஸாக இருக்குது. நீங்கள் வந்து அதை முள்ளம்பன்றி பார்த்துட்டு ஏன் இந்த பனிலாம் இவ்வளோ லேஸாக இருக்குது அப்படின்றீங்க. அது அப்படி தான், நீ வந்து காற்றோட சக்தியை மட்டும் எடுத்துகிட்டு வா போகலாம் அப்படிங்குது. நான் எப்படி போவேன் அப்படின்றீங்க. அதான் காற்றோட சக்தி இருக்குல்ல, வாட்டரோட சக்தி எடுக்கிறது பெரிய விஷயமா அப்படிங்கிற மாதிரி அதுக்கு வந்து பல்ல கடிச்சு பேசுது. நீங்களா, சரி 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 மறந்துட்டேன், சாரி, கொஞ்சம் ஞாபகம் மறதி அப்படின்றீங்க. அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்து முறைக்குது. நீங்களா, சரி 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 கூல்டவுன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அதை எட்டி பார்க்குறீங்க. என்ன இங்கேருந்தே பார்த்துட்டு உள்ளே போய் பாரு அப்படிங்கிற மாதிரி உங்களை பிடிச்சி தள்ளி விட்டுருது. நீங்களா, அட பாவி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கீழே போயிட்டுருக்கீங்க. அந்த லாவாக்குள்ளே விழுந்தால் கொஞ்சம் கேப் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதுலேயும் கேப் இருக்குது. நீங்கள் வந்து அந்த இதில் வந்து ஃப்ளோ ஆகி போயிட்டுருக்கீங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு சிங்கம் வந்து வருதுடா. நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு ஆத்தி இதுன்னு இவ்வளோ பெருசு இருக்குது அப்படிங்கிற. நார்மல் சிங்கம் மாதிரி இல்லைடா, பெருசாக இருக்குது. அதாவது ஜைஜான்டிக்காக இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பெருசாக இருக்குது. நீங்களா அதை பார்த்துட்டு ஐயோ மாட்டினேன், இப்படி பிடிச்சி தள்ளி விட்டுருச்சு இந்த முள்ளம்பன்றி, ஐயோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. அவங்க மேலே வந்து ஏதோ தலை மேலே வந்து ஏதோ விழுந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஏதோ விழுந்திருக்கு, கல்லோ ஏதோ பாறையோ விழுந்த மாதிரி இருக்குது. நீங்களா, என்ன விழுந்துச்சு அப்படிங்கிற மாதிரி உங்கள் தலையை தொடுறீங்க. உங்கள் கையில் ரொம்ப முள்ள மாதிரி குத்துதா, ஐயோமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அட ஏண்டி தொட்ட அப்படிங்கிற மாதிரி அது கத்துது. நீங்களா, நீ எப்படி வந்த அப்படின்றீங்க. இப்போ என்ன, நீ பொருள்லாம் கூட தான் வந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை எனக்கு அப்படிங்கிற மாதிரி அது சொல்லுது. நீங்களா, ஏன் அப்படின்றீங்க. நீ போக வேண்டியதானே உன் வேலையை பார்த்துட்டு, எதுக்கு ஏன் முன்னாடி வர அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்களா. அதுக்கு அந்த முள்ளம்பன்றி இருந்துட்டு, நான்லாம் போக முடியாது, உன் கூட தான் வந்தாங்கணும், அதான் என் தலை எழுத்து அப்படிங்குது. நீங்களா, ஐயோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. அந்த சிங்கம் வந்து முன்னாடி வந்துகிட்டே இருக்குது. இங்கே பாரு, அந்த ட்ராகன் மாதிரி இல்லை இந்த சிங்கம், நீ போட்டு தள்ள அப்படின்னா அது உன்னை போட்டு தள்ளிட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுதுடா. நீங்களா, என்ன சொல்கிற நீ அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஆமாம், நீ அது கொன்னே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த முள்ளம்பன்றி சொல்லுது. நீங்களா, நீ முதல்ல என் தலையிலேருந்து இறங்க கீழே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அந்த முள்ளம்பன்றி இருந்துட்டு நானும் இறங்க மாட்டேன், இறங்கினா எதுக்கு என்ன மட்டும் கடிச்சு திங்கஇருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குது. இது முன்னையே கடிச்சிங்கம்மா, முள்ளம்பன்றியா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லுதுடா. சாரி, நீங்கள் வந்து அந்த முள்ளம்பன்றி பற்றி சொல்கிறீங்க, ரொம்ப லோலாகுதுடா, சாரி. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த முள்ளம்பன்றி தான், அதெல்லாம் தெரியும், ஏன்னா பல்குத்துற ஊசி மாதிரி யூஸ் பண்ணிக்கும், ஒழுங்கு மரியாதையாக நீ போயிரு, இல்லைன்னா அது உன்னை போட்டு தள்ளிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. நீங்களாம் அப்படியே தைரியத்தில் வர வச்சுட்டு உங்களுக்குள்ள தான் அந்த காற்றோட சக்தி இருக்குல்லடா, அப்படியே கையை நீட்டுறீங்க. உங்கள் கைக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி ஒரு சுழல் காற்று மாதிரி வருது சரிங்களா. அதை வந்து நீங்கள் அப்படியே அந்த ட்ராகனை பார்க்குறீங்க. அந்த ட்ராகன் உங்களை பார்க்குது. நீங்களா அதை பார்த்துட்டு அதை முன்னாடி அந்த காற்றை வந்து வீசுகிறீங்கடா. வீசும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த சிங்கம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஃபுல்லாக அப்படியே ஒயிட் கலரில் அந்த பனி இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இருக்குது அந்த சிங்கம். நார்மல் சிங்கம் மாதிரி இல்லை, ஜைஜான்டிக்காக இருக்குது. அப்படியே கிறிஸ்டல் மாதிரி அந்த பனி மாதிரியே இருக்குது அந்த சிங்கம். அது மேலே போயிட்டு அந்த சுழல் காற்று அப்படியே படுது. அது கொஞ்சம் காயமாகுது, அதாவது ஒரு பகுதி மட்டும் அப்படியே
உடஞ்சி விழுகுது. நீங்கள் அதை பார்த்துட்ருக்கீங்க. அதுவா திரும்பி உருமுது உங்களை பார்த்து. உருமுனோன்னே நீங்கள் கொஞ்சம் அள்ளி விட்டுருது. ஐயோ இது தான் பெருசு இருக்குது, ஒரு வாயில் என்ன தின்றுமே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அந்த சிங்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்குது. நீங்கள் அப்படியே ஓட ஆரம்பிக்கிறீங்க. ஐயோ இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி ஓடுறீங்க. அந்த முள்ளை மட்டும் உங்கள் பின்னாடி ஓடி வந்துட்டுருக்கு. எங்கடியே ஓடுற, ஓடாதடி, நீ ஓடினா அது உன்னை கொன்றும், தயவு செஞ்சு நீ அதை கொன்று அதுக்கு முன்னாடி அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. நீங்களா நான் போகிறேன், இங்கேருந்து போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டே ஓடிட்டுருக்கீங்க. இந்த முள்ளை மாதிரியா ஏன் நில்றி அப்படிங்கிற மாதிரி கத்துது. நீங்களா என்ன அப்படின்றீங்க. நில்லுன்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பின்னாடி ஓடி வந்துட்டு நீங்கள் டப்புன்னு நின்றுறீங்க. அப்படியே வந்து அது உங்கள் காலில் மோதி விழுகுது கீழே. எதுக்குடி இப்படி நின்னேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குது. நீங்களா நீ தான் நிற்க சொன்ன அப்படின்றீங்க. பின்னாடி பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அது வந்து அந்த சிங்கமும் உங்கள் பின்னாடி ஓடி வந்திருக்குண்டா. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த காற்றோட சக்தியில் வந்து உங்களுக்கு ஒரு பவர் வந்திருக்கும். அது போக உங்களுக்கு வந்து ஒரு எக்யூப்மெண்ட், அதாவது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வால் அந்த மாதிரி வில் அந்த மாதிரி ஒரு போரிடருக்கு ஒரு ஆயுதம் மாதிரி, ஓகே அந்த மாதிரி வச்சுக்கேன். அந்த பேரை மறந்துட்டேன், அதான் இவ்வளோ நேரம் யோசிச்சு சொன்னேன். அந்த ஆயுதம் வந்து வருது. நீங்களா பரவாயில்லையே இது இருக்குல்ல, இதை இன்னும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறீங்க. பார்த்து பிடுங்க, நான் போடி உயிரோடு வந்து சேரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அது போயிட்டு அப்படியே ஒரு இடத்துல நின்றுக்குது, ஒளிஞ்சு நின்றுட்டு அப்படியே எட்டி பார்த்துட்ருக்கு. நீங்களாக போயிட்டு அந்த சிங்கத்தோட சண்டை போடுறீங்க. சிங்கத்தோட வாயிலேயே போய்ட்டு நங்குன்னு குத்துறீங்க. அதுக்கு எதுவுமே உங்கள் வால் தாண்டா வந்து கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி ஆகிடுது. நீங்களாம் ஐயோ இது உடஞ்சிச்சுன்னா போச்சே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அந்த வாழை அப்படியே சரி பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த சிங்கம் தான் அப்படியே உரும்புது. அதோட மூச்சு காற்று வந்து அப்படியே உங்கள் மேலே படுது. அது ஐஸ் கட்டியாட்டு இருக்குது. உங்கள் முடியெல்லாம் அப்படியே நட்டுக்கிட்டு நிற்கிது. அப்படியே அந்த பனி படிஞ்சா முடியெல்லாம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நிற்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து நிற்கிது. நீங்களாம் ஐயோ என்னால் குளிர் தாங்க முடியல, முள்ளமன்றி காப்பாற்று அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. முள்ளமரியா நான் வரமாட்டேன், ஒழுங்கு மரியாதை நீ தான் ஃபைட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. நீங்களா என்னால் செய்ய முடியல அப்படிங்கிற மாதிரி அழுகிறீங்க. இவ்வளோ ஒரே பிரச்சனையாக போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதோட ஒரு முள்ளை மட்டும் எடுத்து அப்படியே வீசுது பாருங்கள். கரெக்டாக அது வந்து உங்கள் காலிலே குத்துது. நீங்களா அப்படிங்கிற மாதிரி உதறீங்க. ஃபுல் பாடி வந்து அப்படியே உதறும் போது உங்கள் மேலே இருக்க பனியெல்லாம் கீழே விழுந்துருது. அதை வந்து அந்த சிங்கம் கவனிக்குதுடா. கவனித்து அப்படி பார்த்துட்ருக்கு. எப்படியோ தப்புச்சா அப்படிங்கிற மாதிரி அது வந்து பார்த்துட்ருக்கு. நீங்களா அதை வந்து பார்த்துட்டு என்னையவே நீ அட்டாக் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அந்த சிங்கத்தை மேலே ஏறி, அது வந்து ஜெய்சண்டிக்காக இருக்குல்ல, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதோட கண் இருக்கும், அந்த கண்ணுக்குள்ளே மட்டும்தான் வந்து சதை மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா போயிட்டு நேராக அதோட லெஃப்ட் கண்ணில் ஒரு சொருகு தான் உங்கள் வாழை வச்சு அது ஃபுல்லாக உள்ளே இறங்கிடுது வாள். நீங்களா வெளியே இருக்க ட்ரை பண்ணுறீங்க, வரமாட்டேங்குது. ஐயோ வரமாட்டேங்குது உள்ள பண்ணுறீ அப்படிங்கிற மாதிரி கத்துறீங்க. ஆடியே அது செத்து போச்சுடி அப்படிங்கிற மாதிரி அது கத்துது. நீங்களா செத்துருச்சா, ஒரு குத்து தானே குத்துனேன் அப்படின்றீங்க. அதோட உயிரே லெஃப்ட் கண்ணில் தான் இருந்தது, நீ அதை தான் போயிட்டு குத்திருக்க அப்படிங்கிற மாதிரி அது சொல்லுது. நீங்களா ஆமாம் செத்துருச்சுங்கிறிய, எப்படி நிற்கிது இது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அதனால தான் சொல்கிறேன், எந்திரிச்சு ஓடு, அது கீழே விழுக போகுது, நீ அப்படியே போயிட்டு அந்த புதருக்குள்ளே விழுந்துருவே அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. நீங்களா எந்திரிச்சு ஓடுறீங்க பாருங்க. அந்த சிங்கத்து மேலேயே தான் ஓடிட்டுருக்கீங்க, அந்த பாடி மேலேயே ஓடிட்டுருக்கீங்க. அந்த பாடி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே சரியுது. நீங்களா ஐயோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்கல, அந்த சொன்ன மாதிரியே நீங்கள் அந்த புதருக்குள்ளே போயிடுறீங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு கொணல் மாதிரி, அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு சுரங்கப்பாதை மாதிரி அப்படியே வலிக்கிட்டே போயிட்டுருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆடியே எங்கடி போனேன் அப்படிங்கிற மாதிரி அந்த முள்ளமன்றி கத்துது. நீங்களா இங்கே தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்கடா. அந்த முள்ளமன்றி உங்களுக்கு பின்னாடி தான் வந்துட்டுருக்கு. அது வந்துச்சுன்னா அப்படின்னா உங்கள் தலை மேலே தான் வந்து விழுகும், அந்த மாதிரி. ஓகேவா, அப்படியே சறுக்கிட்டே போயிட்டுருக்கீங்க ரெண்டு பேரும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பிளேஸில் போய்ட்டு அப்படியே முட்டி மோதி நிற்கிறீங்க. ஒரு பெரிய தூண் மாதிரி இருக்குது, அதை பிடிச்சி அப்படியே நிற்கிறீங்க. அப்படியே வந்து அந்த முள்ளமன்றி உங்களை பிடிச்சி நின்றுதுடா. நீங்களா அப்பா தப்பிச்சேன், இந்த பாதை எங்கே போய் முடியுமோ தெரியலையே, ஏடா போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஆமாம் இது பெரிய சுரங்கம் அப்படிங்கிற மாதிரி அது சொல்லுது. நீங்களா அப்பா எங்கேப்பா போகிறது அப்படிங்கிற மாதிரி அப்படியே தடுமாறி எந்திரிச்சு நின்று அப்படியே பார்க்குறீங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 4 வழி பிரியுது. இதில் எதில் போகணும் அப்படின்றீங்க. எனக்கே தெரியாது, நான் உங்க கூட தானே வந்துட்டுருக்கேன், எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி அந்த முள்ளமன்றி கேட்குது. நீங்களா ஐயோ இப்போ அந்த குரலும் கேட்க மாட்டேங்குது, உன்னோட வாய்ஸை வச்சுக்கிட்டு நான் எப்படா போவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த முள்ளமன்றியை பார்க்குறீங்க. அதுவா எனக்கும் தெரில எதில் போகணுன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அது இறங்கி ஓடி போகுது. அந்த 4 வழியில் பார்த்துட்டு எந்த வழியில் போகிறது அப்படிங்கிற மாதிரி அது வந்து பார்த்துட்ருக்கு. நீங்களா சரி ஓகே ஆண்டவன் விட்ட வழி, கண்ணை மூடிட்டு போகலாம், எதில் போனாலும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் கண்ணை மூடிட்டு அப்படியே போகிறீங்க. அந்த முள்ளமன்றியா அவங்க காலை வந்து அடிச்சுட்டு
ஆமாம், கண்ணை திறந்துட்டு போனாலே விளங்கிடும். இதில் கண்ணை வேறு மூடிட்டு போகிறது, கண்ணை தொடடி அப்படிங்கிற மாதிரி உங்களை வந்து திட்டுது. நீங்களா நீ ரொம்ப திட்டுற என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஆமாம், நீ வாங்காத திட்டு தான் நான் திட்டுறேன், உன்னை யாரும் திட்டினதே இல்லை பாரு அப்படிங்கிற மாதிரி அது வந்து பேசுது. நீங்களா உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. தெரியும் தெரியும், வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே போகுது முன்னாடி. நீங்களா எதில் போகிற அப்படின்றீங்க. நீ எதில் போறியா, அதில் தான் நானும் வருவேன், எதில் போகிற நீ அப்படிங்கிற மாதிரி அது உங்களை பார்த்து கேட்குது. நீங்களா நான் உன்னை கேட்டால் நீ திருப்பி கேட்குறியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ நீ வர்றியா இல்லையா, உனக்கு தண்ணியோட சக்தி வேணாமா, அது வேறு யார் எடுத்துகிட்டு போனால் பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. நீங்களா வேறு யார் எப்படி எடுத்துகிட்டு போவா, நம்ம மட்டும் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. உனக்கு முன்னாடி இன்னொரு சக்தி இதுக்குள்ளே போயிடுச்சு தெரியுமா அப்படிங்குது. இன்னொரு சக்தி போயிடுச்சா, யார் அப்படிங்கிற மாதிரி கேட்குது. சரி நீங்கள் கேட்குறீங்க அதுக்கிட்ட. அந்த சிங்கத்தோட சக்தி, அந்த சிங்கத்தை கொன்னல வெளியில், அதோட சக்தி தான் உள்ளே போயிட்டுருக்கு, வா அதுக்கு முன்னாடி நாம் போகணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து கூப்பிடுது. நீங்களா ஐயோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்படியே மெதுவாக நடந்து அப்படியே போயிட்டுருக்கீங்கடா. உங்களை நீங்கள் நடந்து போக போக பார்த்தீங்கன்னா அந்த பாதையில் அப்படியே வெளிச்சம் வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் ஒரு ஸ்டெப் வச்சா லைட் எரியும்லடா அந்த மாதிரி, ஓகேவா. இந்த பாதையில் வந்து லைட் வந்துகிட்டே இருக்குது. அது போயிட்டு ஒரு இடத்துல முடியுது. நீங்களா எந்த பிளேஸில் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சுற்றி பார்க்குறீங்க. அது சுற்றிலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா அந்த ஏரியில் அதே மாதிரி கிறிஸ்டல், ஆனால் அங்கே இருந்த கிறிஸ்டல் வேறு, இங்கே இருக்க கிறிஸ்டல் வேறு. அங்கே இருந்தது பிங்க் கலர், இங்கே இருக்கிறது ஆரஞ்சு கலர். நீங்களா ஐயோ கலர் கலராக கிறிஸ்டலை வச்சு ஆளை கொண்டுருவாங்க போடுறக்கே. ஐயோ இதில் எப்படி நான் போவேன், அதுலையாவது பாறை இருந்தது போனேன், இதில் எப்படி நான் போவேன் அப்படிங்கிற மாதிரி முல்லை மன்றியை பார்த்து கேட்குறீங்க. போய் தான் ஆகணும், உனக்கு அந்த தனியோட சக்தி வேணும்னா நீ போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உனக்கு தான் மிதந்து போகிற சக்தி இருக்குல்ல, அதுக்குள்ளே ஏன் சினுங்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. நீங்களா மிதந்து போகிற சக்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஆமாம், காற்றோட சக்தி மிதந்து போகிற சக்தி தானே, வேறு என்ன அப்படிங்கிற மாதிரி அது சொல்லுது. நீங்களா அப்படி ஒன்று இருக்குல்ல, அப்படி தான் இருக்குது, அப்படி ஒன்றுலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அது சொல்லுது. ஐயோ நீ கொஞ்சம் வாயை மூடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் பறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க. ஸ்லிப் ஆகிடுறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லிப் ஆகிடுறீங்க. அந்த இதில் போய்ட்டு கிறிஸ்டலில் போய்ட்டு குத்துற மாதிரி. ஐயோ அப்படிங்கிற மாதிரி வந்து கொஞ்சம் பயப்படுறீங்க, கொஞ்சம் மிதக்கிறீங்க. அப்படியே ட்ரை பண்ணி மிதந்து போகிறீங்கடா. போனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர், அதாவது நிலத்துக்கும் இல்லாமல் வானத்துக்கும் இல்லாமல் உங்களை மாதிரியே அந்த இடத்துல அது பறந்துட்டுருக்கு. அந்த சக்தியை வந்து நீங்கள் எடுத்துக்கணும். அந்த சக்தி வந்து உங்களுக்குள்ளே வரணும். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, அதை போய் தொடுறீங்க, பட் உங்களால் தொட முடியல. என்னடா அது கண்ணுக்கு தெரியுது ஆனால் கைக்கு வர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதை வந்து தொட்டு பார்த்துட்ருக்கீங்க. என்ன அங்கே போய் கேம் ப்ளே பண்ணிட்டுருக்கியா, உள்ள எடுத்து சீக்கிரவா அப்படிங்கிற மாதிரி அது கற்றுது. நீங்களா ஐயோ வர மாட்டேங்குது, நான் என்ன கூட்டிட்டு வரவா மாட்டேங்குதுன்னு சொல்கிறேன், அது வர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. வருண்டி எடுத்துகிட்டு வாடி அப்படிங்கிற மாதிரி சொல்லுது அது. நீங்களா எனக்கு பயமாக இருக்குது, வர மாட்டேங்குது அப்படின்றீங்க. வரும். நீ என்ன பண்ணுறேன்னா, எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த தண்ணியெல்லாம் நம்மளுக்கு கையிலலாம் எப்படி குடிப்போம் அப்படிங்கிற மாதிரி கேட்குது. எப்படி குடிப்போம், வாயில் தான் உறிஞ்சி குடிப்போம், அதை தான் பண்ணு அப்படிங்குது அது. நீங்களா ஐயோ சக்தியாச்சு இது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. பண்ணடி அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. நீங்களா மவுத்தை வச்சே வந்து அந்த அங்கே இருக்க அந்த இடத்துல மிதந்துட்டுருக்கு பார்த்தீங்களா, அந்த வாட்டரை வந்து அப்படியே உரிகிறீங்க. அந்த வாட்டர் அப்படியே உங்களுக்குள்ளே போகுது, உங்கள் மவுத்துக்குள்ளே அப்படியே போயிட்டுருக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ராகனோட சக்தி, அந்த சிங்கத்தோட சக்தி இருக்குல்லடா, அந்த சிங்கம் வந்து உங்களுக்கு அப்படியே பிளாக் கலர் உருவமாக இருக்குது. நீங்களும் அதை பார்த்து கொஞ்சம் பயந்துடுறீங்க. பட் அது செத்து போச்சு இல்லை, அந்த தைரியத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் ஸ்குவார் எடுத்து மறுபடியும் ஒரு சொருகு ரைட் கண்ணில், அது அவ்வளோதான் முடிஞ்சு பஸ்பம் ஆயிடுச்சு. அப்படியே தூளாகி சாம்பல் தூளை கீழே கொட்டினா எப்படி இருக்கோ அந்த மாதிரி வந்து அந்த சிங்கம் ஒன்று ஒன்றா கொட்டிகிட்ருக்கு. இந்த பக்கம் அந்த முல்லை மன்றி தான் அவங்களே பார்த்துட்டு உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்குது. நீங்களா என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் திரும்புறீங்க. இல்லை ரைட் ஹேண்டில் குத்துனா அதோட ஆத்மா செத்து போயிடும்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி அது கேட்குது. நீங்களா அதில் மட்டும்தான் வெளிச்சம் வந்துட்டு இருந்தது, மற்ற எங்கேயுமே வெளிச்சம் வரலையே, அதனால தான் அதில் சொல்லணும் அப்படிங்கிறீங்க. ஓ அப்படியா, சரி வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. நீங்களா அடுத்து எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. உனக்கு நெருப்பு வேணாமா அப்படிங்குது. வேணும் ஐயோ இங்கே குளிர் இருக்குது தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே வந்து ரிட்டன் பேக் நீங்கள் வரீங்கடா. வரும்போது பார்த்திங்கன்னா உங்கள் கையை பார்க்குறீங்க. உங்கள் லெஃப்ட் ஹேண்டில் வந்து மேலே வந்து அந்த சுழல் காற்று, கீழே வந்து அந்த தண்ணியோட அந்த சிம்பிள்னு சொல்லிட்டு 2 பச்சை உங்கள் கையில் குத்துன மாதிரி அப்படியே சிம்பிள் இருக்குடா. நீங்களா அதை பார்த்துட்டு அப்படியே தொடவி கொடுத்துட்டே வரீங்க. என்ன பண்ணுற அப்படிங்குது அந்த முல்லை மன்றி. நீங்களா ஒன்றும் இல்லை, சும்மா தொட்டு பார்க்கணுன்னு தோணுச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கடா. அதுவா ரொம்ப ஃபீல் பண்ணாதாவா, இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும் மிச்சம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. நீங்களா சரி நான் அடுத்து எங்கே, ஐயோ முடியலைடா இதுக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க.
அதுக்கு இன்னும் ரொம்ப தூரம் நடக்கணும், வா போவோம் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் அப்படி நடந்து போயிட்டுருக்கீங்கடா. நடந்து போயிட்டுருக்கு நீங்களா, எனக்கு ரொம்ப தனி தாகமாக இருக்குது அப்படின்றீங்க. நீயே தனி தான், உனக்கு தனி தாகமாக இருக்கா, எனக்கு தான் நீ தண்ணி கொடுக்கணும், கொடுக்குறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குது. அது எப்படி வருது அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. நீ வேணால் ட்ரை பண்ணி பாரு, வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுதுடா. நீங்களும் வந்து அப்படியே சொடக்கு போடுறீங்க, ஒன்றுமே வரல, ஏன் வரலப்பா அப்படிங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணால் வராது, திரும்ப திரும்ப ட்ரை பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. நீங்களும் அப்படியே ட்ரை பண்ணுறீங்க. அப்படியே வந்து அந்த இடத்துல மழை பெய்ய ஆரம்பிக்குது, தண்ணியாக கொட்டுது. நீங்களாம் எப்படி இந்த இடத்துல மழை பெய்கிற மாதிரி இருந்துச்சோ, நான் சொடக்கு போட்டோன்னு எப்படி கொட்டுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதை பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ வந்து அந்த முல்லைமல்லி தான், அதான் தண்ணி வந்துச்சுல, உனக்கு தண்ணி தாகமாக இருக்குன்னு சொன்னல, வா குடி வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. நீங்களும் போயிட்டு அப்படியே குடிக்கிறீங்கடா. அந்த தண்ணி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நார்மலாக தண்ணி குடிக்கிற மாதிரி இல்லை, ரொம்ப டேஸ்ட்ஃபுல். தண்ணி குடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. நல்லா இருக்குல்ல அப்படின்றீங்க. நல்லா தான் இருக்கும். குடிச்சா போதுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குது. போதும் அப்போ நிறுத்து அப்படிங்குது. நிறுத்தணுமா, எப்படி நீ எப்படி கொண்டு வந்த, சொடக்கு போட்டால் வந்துச்சு, அதே மாதிரி சொடக்கு போட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. நீங்களும் அப்படியே சொடக்கு போடுறீங்கன்னா அது வந்து போயிடுது. நீங்களா எப்படி போச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்தையே பார்த்துட்ருக்கீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா, நீ வேணால் இதை ட்ரை பண்ண அப்படிங்கிற மாதிரி ஒரு மந்திரம் வந்து சொல்லி தருதுடா, நீரோட மந்திரம். ஓகேவா, அந்த மந்திரத்தை சொல்லி நீ சொடக்கு போடுறீங்கன்னா உனக்கு தண்ணி வரும். சரியா, நீ வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காத, காற்றோட சக்தியும் நீரோட சக்தியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. நீங்களா சரி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து மண்டையாட்டிட்டு அதை வந்து சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கீங்க. நீங்கள் சொல்லிட்டு வர என்ன ஆகுது, பின்னாடி வந்து அந்த பனி படர்ந்துருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாமே கரைஞ்சி ஆறு மாதிரி ஓட ஆரம்பிக்குது. இந்த பக்கம் முல்லைமல்லி அடியே ஓடுடி, தண்ணியாக போகுதுடி, நடந்து போக முடியாது, ஓடுறி அப்படிங்கிற மாதிரி உங்களை வந்து துரத்துது. நீங்களா ஐயோ அப்படிங்கிற மாதிரி ஓடிட்டுருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பனி கொஞ்சம் கொஞ்சமாக கரையுது பார்த்தீங்களா, அது நீங்கள் ஓடுற இடத்துலையும் கரையுதுடா. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வலிக்கிட்டு அந்த தண்ணிக்குள்ளாரே விழுகிறீங்க. அந்த முல்லைமல்லி பார்த்தீங்கன்னா ஐயோ உங்களோட சேர்ந்து நானும் ஜாக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அது சொல்லுது. நீங்களா ஐயோ உன்னை வச்சுக்கிட்டு என்னால் சுத்தமாக முடியல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் கையை பிடிச்சி அது வந்து உங்கள் தலை மேலே ஏறி அப்படி உட்காந்துக்கிறேன். அப்பா நான் சேஃப் ஆகிட்டேன், நான் சேஃபா அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்து கேட்குது. இந்த கேள்வி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்கடா. ஓகேடா, இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட் இன்றைக்கி வந்துடும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ, பை பாய், see you.